வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்குக்கான திகதி அறிவிப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். யாழில் தொடர் திருட்டுக்களுடன் தொடர்புடைய 4 கைது, பெறுமதியான நகைகள் மீட்பு. வவுனியாவில் மாணவர்கள் உட்பட 6 கைது. இசாரா செவ்வந்தியின் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிப்பு. யாழில் போதை மாத்திரைகளுடன் நடமாடிய இளைஞர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 4 இலங்கை பயணிகள் கைது. யாழில் கிணறொன்றில் இருந்து இனம் தெரியாத நபரின் சடலம் மீட்பு. மின்சார கம்பியில் சிக்கி 2 பரிதாப பலி. ஈரான் கடற்பரப்பில் பாரிய கப்பல் மீது தாக்குதல், வெளியான பரபரப்பு தகவல். இறுதி நிமிடங்களில் போர், உயிரை தியாகம் செய்வோம், சூடுரைத்த ஈரான் ஜனாதிபதி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்தார். ஏற்கனவே யாழ்ப்பாண திறந்த நீதிமன்றத்தில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றது. இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு அழைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,98,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,66,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் தீவிரமடைந்த நிலையில் சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகியுள்ளன. சர்வதேச சந்தையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் நகை, பணம் மற்றும் பொருட்களை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களை யாழ்ப்பாண தலைமையக போலீசார் கைது செய்தனர். யாழ் நகரின் நவீன சந்தை கட்டட தொகுதியில் அமைந்த கடையொன்றில் 3,60,000 ரூபாய் பெறுமதியான வளையல்கள் திருடப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்தில் அண்மையில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதேபோல கலட்டி அம்மன் கோயில் பகுதிக்கு அருகில் உள்ள வீடுகளில் புகுந்து 3.5 பவுன் தங்க மோதிரம் மற்றும் 25,000 ரூபாய் பணம் என்பன திருடப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இந்த தொடர் திருட்டுச் சம்பவம் குறித்து விசேட விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாண தலைமை போலீசார் 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் வீதியில் போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பில் மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மாவா என்ற ஒரு வகை தடை செய்யப்பட்ட பாக்கு விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் குறித்த பகுதியை முற்றுகிட்ட போலீசார் கடையை நடத்திச் சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதோடு மாவா பாக்கினை கொள்வனவு செய்வதற்கு சென்ற மேலும் மாணவர்கள் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்ததாக தெரிய வருகிறது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகம முன்பு நேற்று முன்னிலையான கொழும்பு குற்றப்பிரிவு இதனை தெரிவிக்கிறது. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டு மேலும் 90 நாட்களுக்கு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்பவரின் பெயரில் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கணக்குகள் குறித்து அறிக்கை கோருவதற்கும் அவற்றை விசாரிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட வங்கிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை கோரப்பட்ட போது மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் வேளை இந்த தகவல் வெளியானது. மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தடுப்பு காவலில் இருந்த 5 சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வாழ் மற்றும் 20 போதை மாத்திரைகள் வைத்திருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாஷையூர் பகுதியில் குறித்த சந்தேக நபர் போதை மாத்திரைகளுடன் நடமாடுவதாக கிடைத்த
ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய வாள் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் இந்தியாவின் பெங்களூர் நகரிலிருந்து கட்டிநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கொண்டு வந்த 8 பயணப்பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஊசி மருந்துகள், மாத்திரைகள், ஹெப்ஜூஸ் வகை மருந்துகள் மற்றும் பூசு மருந்துகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களை சுங்க அதிகாரிகள் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மருதரார்படம் பகுதியில் உள்ள கிணறொன்றில் இனம் தெரியாத நபரொருவரின் சடலம் அவதானிக்கப்பட்டுள்ளது. மருதரார்படம் பகுதியில் உள்ள தனியார் பண்ணை வளாகத்தில் உள்ள கிணற்றில் இன்று காலை இந்த சடலம் அவதானிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த நபரின் மோட்டார் சைக்கிளும் கிணற்றுக்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படாத நிலையில் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறும் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பொல்கவேல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாபத்தை பகுதியில் நேற்று மதியம் மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 28 மற்றும் 35 வயதுடைய எகலியகுட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. விவசாய நிலத்தை வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட மின் கம்பியில் சிக்கிக்கொண்டு இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த காணியின் காவலாளியாக பணியாற்றிய நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பொல்கவேல போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் கிஷ்தீவுக்கு தெற்கே உள்ள கடல் பகுதியில் கொள்கலன் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணை அமைப்பினால் தாக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவிக்கிறது. ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் கிஷ்தீவு ஒரு சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் கப்பலின் நீர்மட்டத்துக்கு மேலே உள்ள பகுதிகளில் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். தன்னையும் சேர்த்து 14 மில்லியன் ஈரானியர்கள் போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் இன்றுடன் அந்த காலக்கெடு நிறைவடைகிறது. எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் முழு நாடும் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இவ்வாறான பின்னணியில் 14 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நானும் ஈரானுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், இனியும் தயாராகவே இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.